இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம் ஜென்ரல் இங்கிலீஷில். ஸோ அதில் வந்துட்டு மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாடிக்கு எப்படி பார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் வந்துட்டு இந்த ஸ்பீச்சுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நவுன். வாட் இஸ் நவுன்? அப்போது ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் கேம் விளையாடுவோம். நேம், பிளேஸ், அனிமல், திங். ஸோ சம் நேம் ஆஃப் அ பிளேஸ், பர்சன், பிளேஸ், அனிமல், திங். என்ன இப்போ டாகு, இப்போ பிளேஸ்னால் சென்னை, இப்போ அனிமல்னால் டாகு, பர்சன்னா ராஜ்குமார், அந்த மாதிரி. இப்போ திங்னா போர்டு. ஸோ போர்டு இஸ் அ திங். ஸோ இந்த நவுனை வந்துட்டு நிறையா டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் பர்சன். இப்போ ஜென்ரலாக நேம் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் நேம், பொதுவாக நேம்னு சொல்லாமல் ஜான். அப்போது ஸ்பெசிஃபிக் பிளேஸ் மதுரை. ஸோ இதெல்லாம் என்ன வரும்? ப்ராப்பர் நவுனில் வரும். ஸோ காமன் நவுன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் பிளேஸ். ஒரு சிட்டியாக இருக்கலாம், ஒரு டெம்பிளாக இருக்கலாம், ஒரு கிளாஸில் ஒரு பர்டிகுலர் டீச்சரை சொல்லாமல் சும்மா ஜென்ரலாக டீச்சர், ஆக்டர், இந்த மாதிரியெல்லாம் சொன்னோன்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லி வரும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் பார்த்தோம், செகண்ட் காமன் நவுன் பார்த்தோம். இப்போது கான்க்ரீட் நவுன், தேர்ட் டைப். இது வந்துட்டு விசிபிளாக பார்க்க முடியும் அண்ட் 5 சென்ஸால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் உங்களால் பார்க்க முடியும், அண்ட் டாக் உங்களால் பார்க்க முடியும், மியூசிக் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன? கான்க்ரீட் நவுன். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் நவுன். பேர்லேயே இருக்குது. சம் குரூப் அப்படின்னு சொல்லி, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் மென்ஷன்ட் ஆஸ் அ சிங்கிள் என்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டீமுங்கிறது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். அதை வந்துட்டு ஒரே டேர்மில் சொல்கிறாங்க. அது என்ன? டீம். இப்போ பேர்ட்ஸ், குரூப் ஆஃப் பேர்ட்ஸை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்டு. அப்புறம் குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு ஜூரி அப்படி சொல்லுவோம். ஸோ இதுதான் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்படி கான்க்ரீட் நவுனுக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம். கான்ட் பி அப்சர்வ் பை 5 சென்சஸ். அப்போது லைக் எப்படி சொல்கிறதுன்னா ட்ரூத்து, நாலேஜு, ஆங்கரு, ஜாய், இதெல்லாம் நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம 5 சென்சஸ்னால் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நவுனோட டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ப்ரொனவுன் அப்படின்னா இந்த நவுன் அதிலே பேர்லேயே மீனிங் இருக்குது. ரீப்ளேஸிங் த நவுன். இப்போது நான் என்ன சொன்னேன்? நேம்ஸ் சொன்னேன். இப்போ நேம்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். இப்போ ராஜ்குமார் அப்படிங்கிறத எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம்? ஹீ. இப்போது கேர்ள் அப்படிங்கும்போது அவங்கள என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்? ஷீ. அப்போது திங்கை வந்துட்டு இட் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுவோம். கூட்டமாக சொன்னால் வி, தே, யூ. ஸோ இதெல்லாம் என்ன? ப்ரொனவுன், ரீப்ளேஸிங் த நவுன். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ். தேர்ட் டைப் என்ன? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் மாடிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். இது ரீப்ளேஸ் தி நவுன், இது மாடிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ட்ரீ அப்படிங்கிறது என்ன? ட்ரீங்கிறது நவுன். அப்போது ட்ரீ எப்படி இருக்குது? டாலாக இருக்குது. ஸோ இந்த நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஸ்கை அப்படிங்கிறது என்ன? நவுன். இந்த நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படியே ப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவாக பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க? மெனி பீப்புள் அப்படிங்கிறது. இங்கே இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ கேர்ள் அப்படிங்கிறது நவுன். எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி அவங்க குவாலிட்டியை சொல்லுது. ஸோ இது வந்துட்டு என்ன? இதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேர்ப். ஸோ வெரி ஈஸி. என்ன? வேர்ப்னாவே ஆக்ஷனை சொல்கிறது தான் வேர்ப். ரன், திங்க், ஜம்ப், இது எல்லாமே வந்துட்டு வேர்பில் வரும். எக்ஸாம்பிள், ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல்.
அப்போது இதில் என்ன செயல் செய்கிறாங்க? ஸ்பீக். அப்போது ஸ்பீக் அப்படிங்கிறது என்ன? verb. நெக்ஸ்ட் வந்துட்டு adverb. ஸோ இந்த நேம்லேயே இருக்குது. அப்போது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் adverb. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இப்போ சிங்ஸ் அப்படிங்கிறது என்ன? verb. எப்படி பாடுறாங்க? பியூட்டிஃபுல்லி. ஸோ இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுங்காட்டி இது வந்துட்டு என்ன? adverb. இதில் adjective வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிப்போசிஷன். 6th டைப். வேர்ட் தட் ஷோஸ் நவுன் ஆர் ப்ரொனவுன்ஸ் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன், between, in front of. The ball is in the table. இப்போ இதுங்க நவுன். நவுனை வந்துட்டு அதோட பொசிஷனை சொல்லுது. எப்படி இருக்குது? பால் வந்துட்டு பாக்ஸ் மேலே இருக்குது, இந்த பாக்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ பொசிஷனை சொல்லுது. யாரோட பொசிஷன்? நவுனோட பொசிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஜாயின்ஸ் அ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ கன்ஜெக்ஷன்னா நம்மளுக்கு தெரியும், அண்டு, பட்டு, ஆரு இதெல்லாமே கன்ஜெக்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். அப்போது வேர்ட் ஸ்போக்கன் சடன்லி, அப்போது எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்கிறது. வாவ், ஹே, அந்த எக்ஸ்க்ளமேட்ரியோட சடனாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்கிறது தான் இந்த இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த டேபிள் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நவுனு, அதோட சஃபிக்ஸு, அட்ஜெக்டிவ், வேர்பு, அட்வர்ப். ஸோ இதில் வந்துட்டு கடைசியில் என்னென்ன வரும்? ஸோ இஆர், ஓஆர், டீச்சர், ஆக்டர் இப்படிலாம் வந்துச்சுன்னா நவுன். நெஸ், ஹாப்பினஸ், மென்ட், டெவலப்மெண்ட், ஷன், இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், எஸ்டிஏஓஎன், எஸ்ஏஓஎன், அப்புறம் ரியலிசம், ஐஎஸ்எம், சோஷியலிசம், அப்போ அன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், டிபெண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் இது வந்துட்டு நவுன். ஓகே. அட்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது ஏபிள், ஐபிஎல்இ, ஓயூஎஸ், இஓயூஎஸ், ஐஓயூ, ஐஓயூஎஸ். ஸோ ஃபுல்லு, எல்இஎஸ்எஸ், ஏஎல், ஐசி, ஐவிஇ. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ். ஸோ வேர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா ஏட்டு, இஎன், ஐடிஒய், அப்புறம் ஐசட்டி. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் வேர்ப். அப்போ அட்வர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஒய், அப்புறம் வேர்டு, அதாவது ஃபார்வேர்டு அந்த மாதிரி, அப்புறம் வைஸ் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுதுன்னா இதெல்லாம் அட்வர்ப். ஸோ இந்த டேபிளை வந்துட்டு நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் இந்த டாபிக் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ.